الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. وقال نبينا صلى الله عليه وسلم: لئن بقيت إلى قابل لأصومن التاسع آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாக. ஆமீன். ஹிஜ்ரி 1448 நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம். புத்தாண்டு பிறந்து விட்டது. நம் எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த புத்தாண்டிலே மார்க்கம் சார்ந்த, உலகம் சார்ந்த செழுமையான சிந்தனைகளை தர வேண்டும் என்றும், அந்த சிந்தனைகளில் உறுதியான முறையில் செயல்பட வேண்டும் என்றும், அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தர வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். மேலும் இந்த புத்தாண்டில் அல்லாஹு தஆலா எல்லா விதமான கயிறுகளையும் வரக்கத்துகளையும் தர வேண்டும் என்று நான் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய துவக்கம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 இருக்கிறதே, முஸ்லிம்களுக்கும் சரி இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக அது இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த நாட்களை பல்வேறு விதமான சிறப்புமிக்க வரலாறுகளை கொண்டும் பல திருப்புமுனைகளை கொண்டும் தனிச்சிறப்பிற்குரிய ஒரு நாட்களாகவே அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் இந்த நாட்களின் மதிப்புகளை, மரியாதையை, அல்லாஹனுடைய வல்லமைகள் வெளிப்பட்ட இந்த தினத்தை, அதன் வரலாறுகளை தெரிந்து நாம் கொண்டாட வேண்டிய அளவிற்கு மிகுந்த மாட்சிமையும் மகிமையும் பொருந்திய ஒரு நாளாகத்தான் இந்த முஹர்ரம் பிறை 10 இருக்கிறது. அதனால்தான் அந்த நாட்களில் நாம் நோன்புகள் வைக்கிறோம். ஷமாயிலு திர்மிதி என்கிற நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார், முஹர்ரம் 10 பிறையினுடைய சிறப்புகளையும் அதனுடைய வரலாற்று சிறப்புகளை எழுதுகிற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து உலகத்திற்கு இறக்கப்பட்டார்கள் இல்லையா? உலகத்திலே அவர்கள் இறங்கிய நேரத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, இறைவா சொர்க்கத்தில் உன்னுடைய உத்தரவுகளை மீறி, உன்னுடைய கட்டளைகளை மீறி நாங்கள் நடந்து கொண்டதால் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு விட்டோம். உன்னுடைய கோபத்தால் இப்பொழுது நாங்கள் சுவனத்தை இழந்து உலகத்திலே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம், எங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்தது தவறு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இல்லையா? இது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இவர்களின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆஷூராவுடைய பிறை 10 என்று குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நாட்கள் என்கிற தலைப்பிற்கு கீழே குறிப்பிடுகிற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஆஷூராவினுடைய பிறை 10 அவர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டான், மன்னித்தான் என்று எழுதுகிறார். மற்ற நாட்களில் மன்னித்திருக்கலாமே. அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தௌபாவை, பாவ மன்னிப்புகளை பல நாட்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த நாள், நேரம், காலங்கள் கவனிக்கத்தக்கது தானே. அந்த அடிப்படையில் ஆஷூரா மிகுந்த கவனத்தை பெறுகிறது. நமது அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது. சங்கைக்குரிய பெருமக்களே,
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் சிறைப்பட்டு கிடந்தார்கள். பல நாட்கள், பல மாதங்கள் என்றெல்லாம் வருகிறது. அவர்களின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினம் என்று குறிப்பிடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல், உலகத்திலேயே அன்றைக்கு முஸ்லிம்கள்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இருந்தவங்க மட்டும்தான். உலகமே தண்ணீரால் அழிக்கப்பட்டது. ஒரு கருத்தின்படி அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்கிற அடிப்படையில் உலகத்தை அல்லாஹ் அழிக்க ஏற்பாடு செய்கிறான். கப்பலில் ஏறியவர்கள் தப்பித்தார்கள். எல்லாரும் அழிஞ்சு போனாங்க இல்லையா? அந்த கப்பல் பல நாட்களாக வலம் வந்தது. காபாவை வலம் வந்து அது நின்ற நேரம், நின்ற இடம் ஜூதி மலை, நின்ற நேரம் ஆஷுராவுடைய தினம் என்று எழுதுகிறார். இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை, ஒரு நபியை காப்பாற்றுவதற்கு, வெற்றி பெறுவதற்கான ஒரு நேரத்தை, காலத்தை முடிவு செய்திருக்கிறான் என்றால் அதற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மற்ற நாட்களை விட அந்த நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதை முஸ்லிம் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை இந்த தினத்தில்தான் ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கொண்டார்கள், காப்பாற்றினார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. சங்கைக்குரியவர்களே, நமக்கு அநேகமாக அந்த வரலாறுகள் தெரிந்திருக்கலாம். ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கீழே மாட்டிக்கொண்ட இந்த பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, நடந்த நிகழ்வு சுமார் ஒரு 3475 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு 1447 என்று வரலாற்றிலே எழுதுகிறார். அப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இன்றைக்கும் பேசப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது தக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை மக்களுக்கு நினைவு கூறுங்கள்ங்கிறான். எதை? மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய நிகழ்வு குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. பல இடங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல நீர் அகலத்தோடு அது விவாதிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கொண்ட அந்த நிகழ்வை சொல்லுகிற போது தக்கிருஹும் பி அய்யாமில்லா, அது அல்லாஹுடைய நாட்கள், அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்ட நாள். அல்லாஹ் இந்த உலக முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு உதவி செய்கிறான், செய்து கொண்டிருக்கிறான், செய்ய வல்லமை படைத்தவன் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய நாள். அதை மக்களுக்கு சொல்லுங்க. அந்த வரலாறுகளை கேட்கிற போது நிச்சயம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகள், சான்றுகள் இருக்கிறது என்று அந்த வசனம் பேசுகிறது. உண்மைதானே? அதாவது அந்த வரலாற்றினுடைய சுருக்கம் என்னண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றுவதற்கு முன்னால ஃபிரௌனிடத்தில் அவர்கள் அடிமைகளாக மாறுவதற்கு முன்னால் நாடாளுகிற மன்னர்கள் இல்லையா? அவங்க ஒன்றும் ஏப்பசேப்பிகள்லாம் கிடையாது. பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் ஒரு காலத்தில் நாடாளுகிற மன்னர்கள். படரசங்களை குடித்தார்கள், குளித்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகளில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு படோடோபமான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்தவர்கள். அல்லாஹ்வின் ஏற்பாடு. பொதுவாக வசதி வாய்ப்புகள் வருகிற போது மனிதர்கள் கொஞ்சம் தலைக்கண வர்றது, தாங்கள் இருந்த இடத்தை மறப்பது, எங்கிருந்து புறப்பட்டோம் என்பதை மறப்பது, அல்லாஹ் தான் இந்த வாழ்க்கையை தந்தான், நாம் முதல் படியிலிருந்து 30வது படிக்கு வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹ்வை அவர்கள் மறக்கிற போது அல்லாஹ் சில சோதனைகளை தருவது வழமை இல்லையா? அப்போ ஃபிரௌனிடத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவளை பற்றி என்ன குறிப்பிடப்படுதுன்னா, பெரும் பெரும் சிரமமான பணிகளை செய்து பழக்கமில்லாத அந்த சமூகம் பெரும் பெரும் பாறைகளை உடைக்கக்கூடிய பணிகள், பாறைகள் உடைத்தாக வேண்டும். அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கீழே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் பெரும் பெரும் பாறைகளை உடைத்தாக வேண்டும். கற்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் சுமந்து செல்ல வேண்டும். கட்டிடங்கள் கட்டியாக வேண்டும். கிணறு தோண்டணும், போ, தரிசு நிலங்கள், விளைச்சலே இல்லாத பூமியில் போய் விவசாயம் பண்ணு என்று அவர்கள் திணிக்கப்பட்டார்கள். கடும் பணிகள் சுமத்தப்பட்டார்கள். சங்கைக்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த சமூகம் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. எந்த அளவுக்குன்னா, இந்த ஃபிரௌன் ஒரு கனவு பார்க்குறான். குர்ஆனில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கோடிட்டு காட்டப்படுகிறது. கனவு பார்க்கும்போது பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையினால தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து இப்படின்னு ஜோசியர்கள் சொல்லி விடுகிறார்கள். உடனே உத்தரவு, பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொன்று பெண் பிள்ளைகளை எல்லாம் பணியாட்களாக வைத்துக் கொள்ளலாம். குர்ஆன் சொல்லுகிற யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹயூன நிசாஹும், ஆண் பிள்ளைகளை கொண்டார்கள், பெண் பிள்ளைகளை அவர்களுக்கான பணியாட்களாக வைத்துக் கொண்டார்கள் என்று வருகிறது.
சர்வாதிகாரி, கொடுங்கோலன், தலைக்கணம் பிடித்தவன், என்னென்ன வார்த்தையெல்லாம் பொருந்துமோ எல்லா வார்த்தையும் கொண்டு ஃபரௌனுக்கு வச்சா வார்த்தை கம்மி, அவ்வளோதான். ஃபரௌனுடைய சர்வாதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு ஃபரௌனிடத்தில் வச்சா வார்த்தைகள் குறைவாக இருக்கும். அவன் அந்த அளவிற்கு தலைகணம் பிடித்தவனாக இருந்தான். மக்களை அவன் மதிக்கவே இல்லை என்று குர்ஆன் சொல்லு. ஃபஸ்ஸகஃப கௌமஹு, தன்னுடைய மக்களை அவன் மதிக்கவில்லை, மிக குறைவாக எடை போட்டான் என்று வருகிறது. இந்த வசனத்துக்கு கீழே சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்தை பற்றி பேச வருகிறார்கள். இப்போ ஃபரௌன் அந்த மக்கள் எப்படி மூளைச்சலவை செய்கிறான்டா, ஏங்க இவருக்கு ஏதாவது தங்க காப்பு இருக்கா? மூசா உங்களை வழி நடத்தக்கூடிய தலைவர்னா குறைஞ்சபட்சம் ஒரு தங்க காப்பு கையில் இருக்கு பாருங்க, எங்க தங்க காப்பு இருக்கு குர்ஆன் சொல்லுகிறது. அல்லது ஏதாவது மலக்கியாவது யாராவது கூட வந்திருக்கணுமா? இல்லை, எதுவுமே இல்லை என்று அவன் பேசினான். அந்த விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், அரசியல் என்றாலே இந்த மாதிரியான பொய் பிரச்சாரம் பேச வேண்டும் என்று அன்றைக்கே தொடங்கிவிட்டதுன்னு எழுதுறாங்க. இந்த வசனத்துக்கு கீழே அரசியல்வாதிகள் இன்னைக்கு தான் பொய் பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம் இல்லையா? நடந்ததை நடக்கல இல்லைங்க பேசுறாங்க, இன்னைக்கு நடக்கலையா? ஃபரௌன் சொல்லுகிறான், தேவையில்லாத ஒன்று, நடக்காத ஒன்று, அவசியமில்லாத ஒன்று அவசியத்தை போல காட்டுவது என்கிற இந்த பொய் பிரச்சார பிம்பங்கள் அரசியலில் அன்றைக்கே வந்து விட்டது. அதற்கு கீழே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்ஸகஃப கௌமஹு, ஒரு தலைவன் தன்னுடைய மக்களை பார்த்து இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்றான்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அவ்வளோன்னு பெரிய அறிவெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். அன்றைய அரசியலுக்கும் சரி இன்றைய அரசியலுக்கும் சரி இந்த மதிப்பீடு மிக சரியாக பொருந்தத்தான் செய்கிறது. அப்போ ஃபரௌன் அந்த மக்களை எந்த அளவிற்கு கொத்தடிமைகளாக பயன்படுத்தினான் என்றால் எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டும். ஆனால் என்ன கிடையாது, அவர்களுக்கான ஊதியம் இல்லை. ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், பெண் பிள்ளைகள் அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, மத உணர்வுகள் யதார்த்தமாகவே இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் நபிமார்களின் குடும்பத்திலிருந்து வந்தவங்க, நல்லோர்கள் நபிமார்களின் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன கிடையாது? மத உரிமை கிடையாது. மத உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. தங்களுடைய கலாச்சாரத்தை, பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்கள் முடக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஃபரௌன் 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குர்ஆனிலே வருகிறது. மஅலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரின்னு சொன்னான். யாரை பார்த்துங்க? தன்னுடைய மக்களை பார்த்து, மஅலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, எனக்கு என்னமோ உங்களுக்கு நான் தான் கடவுள் நினைக்கிறேன்னா. முதல்ல கடவுள்னு சொல்லலை, நீங்கள் மற்றெல்லாம் வணங்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நான் தான் கடவுள் என்று கருதுகிறேன்னா. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னால், ஆனால் ரப்புக்கும் லாலா, நீங்கள் மற்றதெல்லாம் வணங்குங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய கடவுள் நான் தான் என்று சொல்லவும் ஃபரௌன். சங்கைக்குரியவர்களே, இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுமார் 430 ஆண்டு காலங்கள் பனி இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மதத்தை இழந்து, உணர்வுகளை இழந்து, அடிப்படை உரிமைகளை இழந்து, வாழ்வாதாரம் என்கிற எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் உயிரோடு வாழலாம் என்கிற உரிமை மட்டும் வழங்கப்பட்டார்கள். ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா உணர்வுகளையும் உரிமைகளையும் இழந்து நடைபெணமாக வாழ்வதற்கு மட்டும் இருந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த மக்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ஃபரௌனிடத்திலே அவர்கள் போராடி அந்த மக்களை அடைத்து கொண்டு செல்கிறார்கள். போனால் செங்கடல்கிட்ட நின்றுறாங்க. முன்னாடி செங்கடல், வழி இல்லை, பின்னாடி ஃபரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். குர்ஆன் இந்த வரலாறை கூறுகிறது. அந்த மக்கள் சொன்னாங்களாம், இன்னால முதரக்கும், நல்லா மாட்டிக்கிட்டோம், நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம், முன்னாடி தண்ணியில் இறங்கினா மௌத்தா போயிடுவோம், இறங்க முடியாது, கடல் எங்கே போய் இறங்க, இதோ பின்னாடி ஃபரௌன் வந்திருக்கான், ஏதோ இதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் உயிராது வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ மாட்டினோம், அதுவும் போச்சு. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊதீனா மின் கபில் அன் தஅதியனா வ மின் பாதி மா ஜித்தனா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் நாங்கள் இந்த அரசனால் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம், நீங்கள் வந்த பிறகும் எங்களுக்கு துன்பம் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று அந்த மக்கள் சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். ஒரு பிரச்சனையில, துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய மொத்த பிரதிபலிப்பை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சமூகம் சொல்லுகிறது, நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம், இப்பொழுதும் பாதிப்பில் தான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தைரியம் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு கூட தான் இருக்க, இன்ன ரப்பி சயஹ்தி,
அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நமக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, வரலாற்றில் இக்கட்டான நேரம், எதிரிகளின் கரங்களில் மாட்டிக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய நேரம். வாழ்ந்தால் மூமின்களாக வாழ வேண்டும், இல்லாமல் போனால் மூமின்களாக இறக்க வேண்டும், இல்லையா? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, மூசாவை கைத்தடி வச்சு கடல் அடிங்கண்டான். அடிச்சாங்க. கடல் பிளந்தது, 12 பாதைகளாக பிளந்தது. 12 பாதைகளில் அந்த மக்கள் 12 கூட்டங்களாக சென்றார்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இந்த பக்கம் இருக்கிற மக்களை பார்த்தாங்க. மலைகள் போன்ற பெரும் பெரும் தடுப்பு சுவர்கள் மேலே எழுந்தது. குர்ஆன் சொல்லுகிறது. சங்கைக்குரியவர்களே, அஞ்சைனா மூசா மஅஹு அஜ்மஈன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரையும் நாம் காப்பாற்றினோம் என்று வருகிறது. அந்த கடல் திரைகளாக எழுந்து நின்றதை பற்றி சொல்லுகிற போது ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், இந்த கடல் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பெரிய திரைகளைப் போல எழுந்து வழிவிட்டது. நடுவில் தண்ணியே இல்லை, 2 பக்கம் தடுப்பு. ஒவ்வொரு பாதைகள் வழியாக அந்த 12 கூட்டங்களும் போனது. கத்தௌதில் அலீம், பெரிய மலைகளைப் போல ஒரு திரைகள் எழுந்தது. எண்ணியத்திற்குரியவர்களை இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? ஃபரௌனுடைய படையும் பார்க்குது. தண்ணியில் வழி ஏற்பட்டிருக்கு. இந்த நபர்கள்லாம் தப்பித்து செல்கிறார்கள். மொத்த முஸ்லீம்களும் கரையேறியாச்சு, மொத்த பேரும் கரையேறியாச்சு. இவங்களே போயிட்டாங்க, நம்ம போக முடியாதா என்று அந்த ஃபரௌனுடைய படையும் உள்ளே வந்தது. அல்லாஹுடைய உத்தரவின்படி கடல் மூடிக்கொண்டது. ஃபரௌன் அழிக்கப்பட்டான். இதெல்லாம் குர்ஆன்ல வர வரலாறு. இப்பொழுது ஃபரௌன் அழிக்கப்பட்டதை ஃபரௌனுடைய கூட்டத்தார்களும் பார்க்கிறார்கள், முஸ்லிம்கள் கண்கூட பார்க்கிறார்கள். அல்லாஹனுடைய ஏற்பாடு என்னன்னா, அல்லாஹை நம்பலாமா வேண்டாமா என்கிற அரைகுறை மனிதர்களுக்கு சில அத்தாட்சிகளை அல்லாஹ் கண்கூட காட்டுறான். அல்லாஹ் நினைத்தால் வழியில்லாத கடலில் வழியை ஏற்படுத்தி தர முடியும். அதில் முஸ்லிம்களை இறக்கி தப்பிக்க வைக்க முடியும். தலைகணம் பிடித்தவர்களை தண்ணீரிலே ஜல சமாதி உண்டாக்கவும் முடியும் என்று அல்லாஹ் நிரூபித்தான். சங்கைக்குரியவர்களை, இது வெற்றியா இல்லையா? அல்லாஹ் கண் முன்னால் காட்டினானா இல்லையா? அல்லாஹனுடைய வல்லமை வெளிப்பட்டதா இல்லையா? வாழ்வா சாவாங்கிற இக்கட்டான நிலையில முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இன்னாலா முதரக்கும், இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, எங்கள் வாழ்க்கை மூசா அழித்து விட்டார் என்று நம்பிய மக்களுக்கு, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று காட்டினானா இல்லையா? இறக்கிருகும் ஐயாம் இல்லா. அல்லாஹுடைய அத்தாட்சி இது, அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்ட நாள் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மொத்த சமூகத்திற்கும் அந்த விடுதலையை வழங்கினார்களா இல்லையா? சங்கைக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். ஒரு கற்பனை, அன்றைய தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்பட அந்த சமூகம் அழிக்கப்பட்டிருந்தா, அன்றைக்கு அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் யாரும் இருந்தார்களா? இல்லையே. அப்பனா அசத்தியம் ஜெயித்து விட்டது, சத்தியம் தோற்று விட்டதுன்னு தானே வரும். உலக வரலாறுகளில் நீங்கள் என்னைக்காவது அப்படி பார்த்துருக்கீங்களா? அசத்தியவாதிகள் அவ்வப்போது லேசாக அவர்கள் தலை தூக்கலாம், சத்தியங்கள் லேசாக ஒரு தொய்வடையலாமே தவிர தோற்று போனதாக வரலாறு கிடையாது. அப்படி என்றால் முஹர்ரம் 10 நமக்கு ஒரு அழுத்தமான செய்தியை கற்றுத்தருகிறது. சத்தியத்தில் நடக்கக்கூடிய மனிதர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள், சத்தியத்திற்காக வேண்டி துணை நிற்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக வந்தே தீரும், அசத்தியங்கள் அழிந்தே தீரும் என்கிற அழுத்தமான பாடத்தை முஹர்ரம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளோ பெரிய சோதனையில் இருந்து அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஏன்னா உலகத்துல அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி இந்த மாதிரியான உதவி வேற யாருக்கும் வந்ததில்லை. நபிமார்களுக்கு அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சில உதவிகளை வழங்கி இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத உதவி இல்லையா? ஆனா கடல் பிளப்பது, வழிவிடுவது, அதில் உள்ளே செல்வது, பாதுகாப்பாக வெளியேறுவது, கண்ணுக்கு முன்பே அதில் ஒரு சமூகம் அழிக்கப்படுவது என்கிற நிதர்சனமான காட்சியை சாட்சியமாக அல்லாஹு தாலா பனி இஸ்ரவேல சமூகத்திற்கு மட்டும்தான் வழங்கினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த தினத்தை மகோன்னதப்படுத்தும் முகமாக, தன் நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக நோன்பு வைத்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள், ஃபரௌன் மற்றும் அவனுடைய படையினரிலிருந்து எங்களுடைய சமூகம் தப்பித்த தினம், அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனா ஹக்கு பி மூசா மின்கும், இந்த ஈமானிய மக்கள் வெற்றி பெற்றதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள், நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால்
உங்களை விட நோன்பு வைப்பதற்கு நாங்கள் மிக தகுதி பெற்றவர்கள் தான். ஏன்னா இந்த நிகழ்வை பெருமானார் கூறுகிற போது அன்றைக்கு உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் பெருமானார் உள்ளிட்ட சஹாபாக்கள், அப்படித்தானே? ஏன்னா யூதர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருந்தார்களே தவிர தௌராத்து சொன்ன உள்ளீடுகளை, இறை வேதத்தினுடைய தாற்பயங்களை அவங்க பேசவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை. எனவே சொன்னார்கள், உங்களை விட நாங்கள் மிக தகுதி படைத்தவர்கள் என்று நபியர்கள் நோன்பு வைத்தார்கள், சஹாபாக்களை நோன்பு வைக்கும்படி சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் அல்லாஹனுடைய வல்லமை வெளிப்பட்ட அந்த தினத்தை நாம் நினைவு கூறுகிறோம், அதனுடைய மகோன்னதத்தை யோசிக்கிறோம், அதன் வெளிப்பாடாக நாம் நோன்பு வைக்கிறோம். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நம்மளும் நோன்பு வைக்கிறோம், ஆனால் யூதர்களும் அதே நாளில் நோன்பு வைக்கிறாங்களே, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், யூதர்களும் அதே நாளில் நோன்பு வைக்கிறார்கள். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, யார் இந்த நோன்பை வைக்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் கடந்த வருடத்தினுடைய ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை நான் ஆதரவைக்கிறேன் சொல்லிட்டு, வரும் ஆண்டுகளில் இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தாக இருந்தால் பக்கீத்து இலா காபிலின் அசூமன்ன தாசுவ, நான் பிறை 9 சேர்த்து நோன்பு வைப்பேன்னு சொன்னான். அப்படின்னா முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 2 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத். சங்கைக்குரிய பெருமக்களே, வரக்கூடிய வியாழன் வெள்ளி 24, 25 2 தினங்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பு மிக மிக முக்கியமான நோன்பு. அல்லாஹனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஒரு சிறுபான்மை சமூகம் தங்களுடைய உரிமைகளை பெற்ற தினம் இது. அடிமைப்பட்ட சமூகம் விடுதலை காற்றை சுவாசித்த தினம் இது. தங்களுக்கான வாழ்க்கையில் எந்த உரிமை இல்லை என்று ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான உரிமை முடிவு செய்யப்பட்ட தினம் இது என்று சொன்னால் இது கொண்டாடப்படணுமா இல்லையா? நம்ம ஏன் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்? பெரிய அளவிற்கு விமர்சையாக அது பேசப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த தேசம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சுதந்திர வரலாறுகளை வாசித்து பார்த்தா தெரியும். நமக்கான எந்த உரிமைகளும் மறுக்கப்பட்ட நாள் அது. நம்முடைய சுதந்திரத்தின் மூலமாக நமக்கு மீட்டு பெற்றுக் கொடுத்த தினத்தை கொண்டாட வேண்டும். சங்கைக்குரியவர்கள், அப்படி என்றால் இந்த ஆஷூராவுடைய அந்த 2 தினங்கள் நோன்பு மிக முக்கியமானது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நோன்பு வைப்போம், எங்கள் பிள்ளைகளெல்லாம் நோன்பு வைக்க சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கு, அதுக்கப்புறம் பசிக்குதுங்கும், வயிறு வலிக்குதுங்கும். அது பசியனோட சொல்லுது, வயிறு வலிக்குதுங்கும், தாகமாக இருக்குங்க, தலையெல்லாம் சுற்றுதுங்கும் இல்லையா? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் விளையாட்டு பொருளை கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே நேரத்தை கடத்துவோம். விளையாட்டு பொருளை கொடுத்து அது விளையாட்டில் மூழ்கிடும், நாங்கள் அப்படியே நேரத்தை கடத்தி இஃப்தார் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த வருடத்தில் முஹர்ரமினுடைய பிறை 9, 10 வியாழன் வெள்ளி வைக்கலாம், அல்லது 10, 11 10 கட்டாயம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நாளோ அல்லது பின்னாடி ஒரு நாள், 2 நாளாக நாம் வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த நோன்பினுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு நிறைவாக வழங்குவானாக. இந்த நிகழ்வில் நாம் 2 செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தில் அல்லாஹுவை நம்பியவர்கள் என்றைக்கும் அவர்கள் தோற்று போய் விடுவதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதில்லை என்பதை நிதர்சனமாக இந்த முஹர்ரம் 10 நமக்கு காட்டி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பல சங்கடங்கள் சந்திக்கிறோம். சர்வதேச அளவில், தேசிய அளவில், நாட்டின் அளவில் நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது இறை நம்பிக்கையோடு இருப்பது. அல்லாஹுவை நம்புகிறோம், அல்லாஹனுடைய சட்டத்திட்டங்களை செயல்படுத்துகிறோம், மார்க்கம் எனக்கு சொன்னதை மார்க்கமாக நம்பி செயல்படுத்துகிற போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலைக்கான வழியை தருவது அல்லாஹனுடைய பொறுப்பு. அல்லாஹ் ஒருபோதும் முஸ்லிம் சமூகத்தை தோற்று போனவர்களாக ஆக்கியதே இல்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, எத்தனையோ சிறு படைகள் பெரும்பெரும் படைகளை அல்லாஹனுடைய உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறார். கம்மின் ஃபஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். அப்படி என்றால் இன்றைக்கு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு முஹர்ரம் தரக்கூடிய முதல் சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையில, பொருளாதாரத்திலே, கல்வியிலே, ஆட்சி அதிகாரத்தில் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கலாம். சமூக அந்தஸ்து நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டவர்களாக இருக்கிற போது நமக்கான உதவியை தருவது அல்லாஹனுடைய பொறுப்பு. வரலாற்றில் நிறைய சான்றுகளை சொல்லணும். பத்ர் போர்ல வெறும் 313 பேர் தான். எதிரிகள் எத்தனை பேருங்க? 1000 பேர். அந்த வரலாற்றை எழுதுகிற படிக்கக்கூடிய எல்லோருக்குமான ஆச்சரியம் என்னண்டா, இவர்களிடத்தில் ஆயுதமும் இல்லை, ஆட்களும் ரொம்ப பலகீனம், 17 நோன்பு வச்சுக்கிட்டு ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க.
ஆனால் இவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனால் வெற்றி அடைந்தார்கள். எப்படி? இவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். பலவீனம் உண்மைதான், ஆயுதம் இல்லை, ஆட்கள் பலகீனம், சந்தர்ப்ப சூழல் பெரிய அளவுக்கு இல்லை. அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான். மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்தான் என்று குர்ஆன் சொல்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். மார்க்கம் சொன்னதின்படி வாடுகிற போது, சில பிரச்சனைகள் வருகிற போது நிச்சயம் அல்லாஹ்னுடைய உதவி வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த கட்டத்திலேயும் நமக்கான கலாச்சாரத்தை நாம் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். இப்போ யூதர்களும் நம்மளும் ஒன்றாகிறமா இல்லையா? நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, யூதர்களுக்கும் மற்ற மதத்தவர்களுக்கும் மாறுபடுங்கள், வேறுபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க, வரக்கூடிய வருஷத்தில் 2 நோன்பா வைங்க. இப்போ வித்தியாசம் வந்துடுதா இல்லையா? அவங்க ஒரு நோன்பு வைக்கிறாங்க, முஸ்லிம்கள் 2 நோன்புகள் வைக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களை, என்ன காரணம்? வெற்றியை தந்தது அல்லாஹ் தான், யூதர்கள் சம்பாதித்த வெற்றி அல்ல. அதனால தான் அல்லாஹ் தக்கிருக்கும் ஐயாம் இல்லாங்கிறான். அல்லாஹுவை நம்பிய நாம் அந்த நாட்களை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று நம்ப வேண்டும். அது நம்முடைய கலாச்சாரம். நன்றி செலுத்துவதின் வெளிப்பாடாக 2 நாள் நோன்பு வைங்கண்டாங்க. அப்படின்னா இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளில் எந்த அளவிற்கு உறுதி காட்ட வேண்டுமோ அதே அளவிற்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல் சங்கைக்குரியவர்களே நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் பிடிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரங்கிறது அது பெரிய செய்தி. அது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கான தனி கலாச்சாரம் இருக்குது. அப்படி தானே? நம்முடைய உணவுக்கு இருக்கிறது, வியாபாரத்திற்கு இருக்கிறது, திருமண முறைகளுக்கு என்று கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை உடைத்து விட வேண்டும் என்று தான் இன்றைக்கு மத்திய அரசு போராடி கொண்டு இருக்கிறது. காமன் சிவில் கோடு வந்தால் என்ன நடக்கும்? முதல் அட்டாக்கு நம்முடைய கல்ச்சரல் மேல் தான் நடக்கும். நம்ம ஏன் அதை எதிர்க்கிறோம்? நம்முடைய திருமண முறைகள் மாறும், சொத்து முறைகள் மாறும், நம்முடைய மையத்தை அடக்கக்கூடிய முறைகளில் மாறும். அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிற காரணத்தினால்தான் தொடர்ந்து நாம் அதை எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலாச்சாரங்களில் கைருல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி எதை காட்டி கொடுத்தார்களோ அந்த நடைமுறை சிறந்தது இல்லையா? நீங்கள் படித்திருக்கலாம், ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், கலாச்சாரத்தை குறைச்சிட்டா இல்லாமக்கிட்டா போதும், சமூகம் தானாகவே அழிஞ்சிடும். ஒரு சமூகத்தினுடைய அடையாளமே அந்த சமூகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்துவமிக்க கலாச்சாரம். அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது, தனி விவாதம். ஆனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் கலாச்சாரத்தை அழித்தால் அழித்து விடலாம். இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் என்பது திரைப்படங்களின் வழியாக பேசப்படுகிறது. ஒருத்தர் சொல்ல, ஹபீபி பார்த்து தான் நான் இஸ்லாமிய வாழ்வியல் முறையை தெரிந்து கொண்டேன்கிறார். இஸ்லாமிய ஆளுமைகளாக பேசப்படுபவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கான ஐடென்டிட்டியாக அந்த திரைப்படத்தை சொல்கிற போது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. நீங்கள் பிற்போக்குவாதியாக கூட எங்களை கருதி கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதாவது முஸ்லீம் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் ஒரு திரைப்படத்தை பார்த்து முஸ்லீமை தெரிந்து கொண்டேன் என்று இன்றைக்கு சமூகம் சொல்லுகிறது. இஸ்லாமிய ஆளுமைகள் பேசுகிறார்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேசுகிற படம் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தை இப்போவே நீங்கள் நடுத்தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. பெண்கள்லாம் போராட்டத்துக்கு வாங்க நிறுத்திட்டீங்க இல்லையா? இப்போல்லாம் பெண்கள் யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை. போராட்டம்னா எங்கே தான் வைக்கிறோம்? முன்னணியில் பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை இந்த திரைப்படத்தின் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையை தூண்டுகிற இஸ்லாமிய ஆளுமைகளை பேசுகிறோம். மாற்று மதத்தவர்கள், அவர்களுக்கு பெரிய அளவுக்கு விவரம் தெரியாது, பார்ப்பதை வைத்துத்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். முஸ்லிமை பார்ப்பான், இஸ்லாம் இது என்று முடிவு செய்வார் இல்லையா? இந்த இடத்தில் நான் வருத்தத்தோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். திரைப்படங்களின் வழியாக இஸ்லாமிய வாழ்வியல் முறையை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் ஒரு முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டிய நிலையை நாம் உருவாக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, உங்கள் சிந்தனைகளுக்கே நாம் விட்டு விடுகிறோம். வல்ல நாயன் இது போன்ற இந்த சிறப்புமிக்க நாட்களின் வரலாறுகளை, தாத்பரியங்களை, தத்துவங்களை புரிந்து அதன்படி வாழக்கூடிய நசீபையும் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.